ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏசிஎஸ் அப்படின்ற கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, இதோட ஃபீஸ் எவ்வளோ? இதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? இதில் என்ன பாஸ் ரேட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோர்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டியூட்டோட பேர் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றதான் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இந்தியாவிலே. ஸோ இவங்கள தவிர்த்து வேற யாருமே இந்த கோர்ஸை ஆஃபரும் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் படித்து முடித்தாலும் சர்டிஃபிகேட் வந்து இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் இருக்கிறதுலே வேல்யூபிள். ஸோ இவங்களோட சர்டிஃபிகேட்டை தவிர்த்து வேற யாருமே இதுக்கான சர்டிஃபிகேட்டை தரவே முடியாது. ஓகே. ஸோ இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலி கம்பெனியோட லாயர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரைட். ஸோ கம்பெனில எப்பவுமே ஒரு லாயர் அப்படின்றவர் இருப்பாரு. ஆனா லாயர்ன்றவர் எப்பவுமே அந்த கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துன்னு, அந்த கம்பெனியோட எல்லா விதமான ஃபார்மாலிட்டீஸையும் அவரால பண்ண முடியாது. ஒரு கேஸ் இல்ல ஒரு பிரச்சனை வரும்போது தான் லாயர் வந்து தேவைப்படுவாரு. ஆனா ஒரு கம்பெனிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டெய்லியுமே வரக்கூடிய அ அ கவர்மெண்ட்டோட பாலிசி, கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லா அப்படின்றதெல்லாம் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? அதில ஃபார்ம் ஃபில் பண்றது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போய் குடுக்கறது. ஸோ இந்த வேலைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு மேனேஜரியல் லெவல் ஜாப். ஓகே. மினிமமே இது வந்து ஒரு மேனேஜர் லெவல் ஜாப்லருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டோட எல்லா விதமான ரெகுலேஷன்ஸ் அப்படியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வந்து ஒரு எம்ப்ளாயியா இருந்து அத வந்து செஞ்சு குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி செக்ரட்டரி அப்படின்றவங்க தான். ஸோ இது தவிர்த்து இந்த கம்பெனி செக்ரட்டரி படிச்சா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு போலாம். ஓகே. ஆஸ் அ கம்பெனி செக்ரட்டரியா. இல்லன்னா நீங்களே ஆன் யுவர் ஓன் பிராக்டிஸும் பண்ணலாம். ஸோ ஓன்ல எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, அ எப்படி வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வந்து தனியா அவரே ஒரு ஆஃபீஸ் வச்சு வந்து அக்கவுண்ட்ஸ் போட்டு தராரோ, அது மாரி ஒரு கம்பெனி செக்ரட்டரியும் தனியாவே ஒரு ஆஃபீஸ் வச்சு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்றதுனா, கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்குறது, அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் குடுக்குறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஃபார்மாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்றதுன்னு. ஸோ தனியாவும் நீ இத கம்பெனி செக்ரட்டரியா வந்து தனியாவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஜாபுக்கும் போய் இதுல வொர்க் பண்ணலாம். அது தவிர்த்து ஓனாவும் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி, நீங்க அதிலயும் நீங்க வொர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்தியால மட்டும் தான் ரெகக்னைஸ்டு. ஸோ இந்த கோர்ஸ படிச்சுட்டு நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது இந்த கோர்ஸ்ல கட்டாயமா முடியாது. ஏன்னா இது வந்து இந்தியாவோட சம்மந்தப்பட்ட கோர்ஸ். அதனால நீங்க வேற எந்த கண்ட்ரிலயுமே போயிட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ அ கோர்ஸ் வந்து யார் புரொவைட் பண்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஐசிஎஸ்ஐ அப்படின்றவங்க தான் புரொவைட் பண்றாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன். இது ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ இந்த கோர்ஸ்ல பத்தி வந்து ஜாயின் பண்ணா அவங்க ஏமாத்திருவாங்களோ, இல்லாட்டி இந்த கோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுமோ அப்படின்ற எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா இது வந்து 100% இது ஒரு கவர்மெண்ட்டோட கோர்ஸ் இது. ஓகேங்களா? கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ் பண்ண, அப்ரூவ்டு பண்ண கோர்ஸ் தான் இது. ஓகே. ஸோ நீங்க கோர்ஸ் மேல நீங்க எந்த விதமான டவுட்டுமே நீங்க பட வேணாம். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சா நான் எங்க போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல, ஓகே, எம்என்சி கம்பெனிஸ்ல, பிரைவேட் கம்பெனிஸ்ல, பப்ளிக் கம்பெனிஸ்ன்னு ஸோ நீங்க கம்பெனி சம்மந்தப்பட்ட எதுல வேணாலும் நீங்க வந்து போய் ஜாயின் பண்ணலாம். அதே மாரி இதுல கவர்மெண்ட் ஜாப்ஸும் இதுல உண்டு. ஸோ நீங்க அதுலயுமே வந்து போய் ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆ எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து ஒரு ஆ கம்பெனிக்கும் லாயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நடுவுல இருக்கிற ஒரு விதமான கோர்ஸ். ஸோ இதுல நீங்க பத்தியும் படிப்பீங்க. ஆனா வெறும் கம்பெனி மட்டும் தான் இதுல படிப்பீங்க. ஓகே. நீங்க கிரிமினல் சிவில் இதுல படிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு எனக்கு நம்பர்ஸ் புடிக்காது. எனக்கு ரொம்ப புடிக்கும். எனக்கு தியரி படிக்க புடிக்கும். எனக்கு நெறைய படிக்க புடிக்குமே தவிர்த்து எனக்கு சம் போடுறது ஒண்ணும் பெருசா புடிக்காது. அப்படின்ற மாரி ஸ்டூடெண்ட்டா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் கரெக்ட்டான கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இது ஒரு பேஸ்டு கோர்ஸ். அஃப்கோர்ஸ் இதுல ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு டாக்ஸ் வரலாம், அக்கவுண்ட்ஸ் வரலாம். ஓகே. ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ எப்படி ஜாயின் பண்றது அப்டின்னா,
நீங்க வந்து 10த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகே இந்த கோர்ஸ நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல்ல இருக்கு. ஸோ 10த் முடிச்சீங்கன்னா நீங்க ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஜாயின் பண்ணலாம். நீங்க வந்து பிகாம் பண்ணும்போதே நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஃபவுண்டேஷன்ல தான் ஜாயின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிட்டீங்க, ஓகே. நீங்க வந்து பிகாம் முடிச்சிட்டீங்க அப்புட்ன்னா, இல்ல பிபிஏ முடிச்சிட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க இன்டர் அப்படின்ற இதுல ஜாயின் பண்ணலாம். இல்லன்னா நீங்க சிஏல இல்லாட்டி சிஎம்ஏ கோர்ஸ் வந்து நீங்க ஃபவுண்டேஷன முடிச்சுட்டேன் அப்படின்னா, நீங்க இதுல டைரக்ட்டா இன்டர் ஜாயின் பண்ணலாம். ஸோ இத்தன வழியில நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுல உங்களுக்கு எது பெஸ்ட் வே? பிகாம் படிக்கும்போது இந்த கோர்ஸ் பண்ணலாமா? இல்ல பிகாம் முடிச்ச பிறகு இந்த கோர்ஸ் பண்ணலாமா? அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நாங்க சொன்ன மாரி 3 லெவல் இருக்கு. ஓகே. நேம் வந்து இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட். ஃபவுண்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொஃபஷனல் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ மத்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல்னு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ப்ரொஃபஷனல் இருக்கு. ஸோ மொத்தம் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இதுல படிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன்ல 4, எக்ஸிக்யூட்டிவ்ல 8, ப்ரொஃபஷனல்ல 9. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு 21 சப்ஜெக்ட்ஸ் இதுல வந்துடுது. ஓகே. ஸோ இதுல ஃபவுண்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற 4 சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் என்வைரன்மென்ட் அண்ட் லா, பிசினஸ் மேனேஜ்மென்ட், எத்திக்ஸ், ஆன்டர்பிரினர்ஷிப், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்னு 4 சப்ஜெக்ட்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கு. ஓகே. நம்ம குரூப் பத்தி ஏற்கனவே மத்த கோர்ஸ்ல கூட பார்த்தோம். குரூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுல என்ன ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் நீங்க திருப்பி 4யுமே எழுதணும். ஓகே. ஒரு குரூப்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா 4யுமே எழுதணும். ஸோ இதுல குரூப் 1ல பார்த்தீங்கன்னா, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இன்டர்பிரேஷன் அண்ட் ஜெனரல் லா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், கம்பெனி லா அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் லா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், டாக்ஸ் லாஸ் அப்படின்னு 4வது சப்ஜெக்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு டாக்ஸ் அப்புறம் நம்பர்ஸ் பேஸ்டா இருக்குது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது டாக்ஸ் லா அப்படின்னு தான் வருது. ஸோ இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர்ஸ் பிளஸ் தியரியும் தான் இதுல கம்பைன் ஆகும். மத்தபடி இந்த 3 சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் தியரி தான். ஓகே. குரூப் 2ல பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங், செக்யூரிட்டீஸ் லா அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் லா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட். ஸோ இதுல உங்களுக்கு எது வந்து நம்பர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட்னா, கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் ஒரு நம்பர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட். இது ஒரு அக்கவுண்ட் சப்ஜெக்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் அப்படின்ற ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் இந்த ஃபுல் சப்ஜெக்ட்ல ஹாஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட். ஸோ இந்த மொத்தம் இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட்ல 1 1/2 சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர்ஸ். மீதி 2 1/2 வந்து பார்த்தீங்கன்னா, தியரி தான். ஓகே. ஸோ 3வது இருக்கிறது நமக்கு ப்ரொஃபஷனல் ப்ரோகிராம். ஓகே. ஸோ ப்ரொஃபஷனல் ப்ரோகிராம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 3 மாடியூலா பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 மாடியூல்ஸ் இருக்கு இதுல. ஒரு மாடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மென்ட், கம்ப்ளைன்ஸ் அண்ட் எத்திக்ஸ், அட்வான்ஸ்டு டாக்ஸ் லாஸ், அதுக்கப்புறம் டிராஃப்டிங், ப்ளீடிங்ஸ் அண்ட் அப்பியரன்சஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செகண்ட் சப்ஜெக்ட் மட்டும் தான் டாக்ஸ். ஓகே. ஸோ இது கம்ப்யூட்டேஷனல் நம்பர்ஸ் பேஸ்டான சப்ஜெக்ட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு இதுல நம்பர்ஸ். ஓகே. மீதி 2மே தியரி. ஸோ மாடியூல் 2ல செக்ரட்டரியல் பிராக்டிஸ், கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங், ரெசல்யூஷன் ஆஃப் கார்ப்பரேட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது 3மே கம்ப்ளீட்டா தியரி சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு நம்பர்ஸ் வந்தாலும் இந்த கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்ல தான் கொஞ்சம் நம்பர்ஸ் பேஸ்டா வரும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு இதுல தியரி சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ 3வது இருக்கிற மாடியூல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. கார்ப்பரேட் ஃபண்டிங், லிஸ்டிங் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடி அண்ட் எலெக்டிவ்ஸ் 1 அவுட் ஆஃப் பிலோ 8 சப்ஜெக்ட்ஸ். ஸோ 8 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்க எதனா ஒரு சப்ஜெக்ட்ட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 8 சப்ஜெக்ட் என்னன்னு நாங்க இங்க குடுக்கல. ஸோ நீங்க அத அ இதோட ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இருக்க 9 சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி உங்களுக்கு இது தியரி சப்ஜெக்ட் தான். ஸோ அது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவ எழுதலாம். ஜூன் அண்ட் டிசம்பர். இத கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 இயர்ஸ் எக்ஸாமுக்கு மட்டுமே ஆகும். ஓகே. மேக்ஸிமம் டைம் போட்டிருக்கோம். 3 இயர்ஸ் நீங்க கரெக்ட்டா எக்ஸாம முடிச்சுருந்தீங்கன்னா. கிட்டத்தட்ட 15 மந்த்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும் இதுக்கு. அதாவது இது முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியும் 4 இயர்லேருந்து 4.5 இயர்ஸ்க்குள்ள ஆகிடும். அதான் நாங்க இங்க போட்டிருக்கோம். ஸோ ட்ரெய்னிங் வந்து கேன் பி அண்டர்கான் வித் த கம்பெனி விச் இஸ் ரிஜிஸ்டர்ட் வித் த இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங். ஸோ எந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிஎஸோட வந்து ட்ரெய்னிங்க்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க
அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த கம்பெனிகள மட்டும் தான் நீங்க ட்ரெய்னிங் அண்டர்கோ பண்ணணும். ஸோ இது நீங்க வந்து டைரக்ட்டா வந்து ஐசிஎஸ்ஐ நீங்க விசிட் பண்ணீங்கன்னா, அவங்க டைரக்ட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட நேச்சர். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா, ஃபவுண்டேஷனுக்கு நாங்க தேடுனதுக்கும் எங்களுக்கு பெருசா கிடைக்கல. ஸோ அப்ராக்ஸிமேட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% கிட்ட பாஸ் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கும். இன்டர்ல பார்த்தீங்கன்னா, 8-21% மினிமம் ஒரு 8ஆவது பாஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 21% பீப்பிள் பாஸ் பண்ணுவாங்க. ஃபைனல்ல பார்த்தீங்கன்னாலும் 17-35% போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் தான். வருஷம் வருஷம் இந்த நம்பர்ஸ் மாறும். சில வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 5% கூட பாஸ் ஆவாங்க. சில வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20% கூட பாஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து நீங்க கோச்சிங் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்ட்டான நம்பர் தெரியும். இங்க நாங்க குடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு அப்ராக்ஸிமேட் நம்பர் தான். ஓகே. ஸோ பாசிங் மார்க் வந்து 40, குரூப் மார்க் 50, எக்ஸம்ஷன் மார்க் 60. ஸோ குரூப் மார்க்ஸ் எப்படி வாங்குறது? எப்படி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது? அப்படின்றதே வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தனி வீடியோ போட்டுக்கிறோம். நீங்க அங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? ஸோ இதுதான் இதோட லேட்டஸ்ட் ஃபீஸ். ஸோ 2024ல நாங்க அப்டேட் பண்ண ஃபீஸ் இதுதான். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 4500, எக்ஸாமுக்கு 1200. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க இத தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து இன்டருக்கு நீங்க அடுத்து இருக்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற அந்த செகண்ட் லெவலுக்கு பே பண்றீங்க. அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 11,500 கிட்ட வருது. இன்டர் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஃபைனலுக்கு அதாவது நீங்க ப்ரொஃபஷனல் அப்படின்ற லெவலுக்கு நீங்க பே பண்ண போறீங்க. அந்த லெவல் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க வந்து ஒரு 14,400 கிட்ட நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 31,500 ஆகுது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான காஸ்ட் எஃபெக்டிவான கோர்ஸ். மத்த எந்த கோர்ஸ் எடுத்தீங்கனாலுமே மினிமம் வந்து வந்து ஒரு 1,00,000 கிட்ட தான் போகும். அதுவும் ஃபாரின் கோர்ஸஸ் எடுத்தீங்கன்னா, மினிமமே வந்து 2,00,000, 3,00,000 போகும். இதுதான் வந்து ரொம்ப 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 காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் பெஸ்ட் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இத பத்தின மேலும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு, எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க அ எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா, நாங்க கட்டாயமா அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? மத்தபடி உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ்.